ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க டாக்டர் ஷேஃப் விஜய். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தட்ல உங்க வீட்லயே ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் சொல்லி தர போறேன். நான் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்றதுக்கு முக்கியமான தேவை வந்து மேங்கோ தான். இப்போ வந்து இந்த மேங்கோ வந்து நான் கட் பண்ண போறேன். இது நல்லா வாஷ் பண்ண மேங்கோ. ஸ்கின் அவுட் பண்ணிக்கோங்க. மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ் மேங்கோ வந்து நம்ம வந்து அதோட பல்ப் வந்து நம்ம வந்து சீட்லெஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மேங்கோ பல்ப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். மாம்பழத்தை இது வந்து ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் வந்து நேச்சுரல் சுகர் கண்டென்ட் தான். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து டேட்ஸ் ஆட் பண்ணுறோம். பேரிச்சம்பழம் ஒரு 8 to 10 பேரிச்சம்பழம், 10 பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். முக்கியமாக தேங்காய் பால் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆர்டினரி பாயில்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து ஃப்ரெஷ் கோகோனட்டு அதை நான் ஆட் பண்ணுறேன். ஆடிங் ஹனி. இதை வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பியூரி பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான ஒரு பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெடி. இதை நீட்டாக வந்து பேக் பண்ணி இதை வந்து டீப் ஃப்ரீசரில் நான் வச்சுருவேன். இப்போ இந்த ஐஸ்கிரீம்க்கான மிக்சர் ரெடி. இதில் வந்து நட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சீக்கிரம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி ஃபைனல் அவுட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். The next day. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் நம்ம பண்ணோம். அதை வந்து டீப்பில் வச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரோசனாக இருக்குது. இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த மேங்கோ ஐஸ்கிரீமை நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், வா செமையமையாக இருக்கும். இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் பவுலில் நான் போட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். சரியா? நான் வந்து ஜஸ்ட் ஒரு லேடரில் யூஸ் பண்ணுறேன். வாவ், இந்த ரோஜா பூ தான் நான் வந்து கார்னிஷாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நட்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோஜா பூ வந்து ஒரு நல்ல அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸை வந்து நீங்கள் வீட்லேயே பண்ணி நீங்கள் கெட் டுகெதர் பண்ணிக்கலாம் வீட்லேயே. ஸோ இப்போ நான் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத்.